இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 ராஜாக்கள் அதிகாரம் 20:5. நான் உன்னை குணமாக்குவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். வியாதி நீங்கி நீங்க சுகமாய் வாழும்படியாய் இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வியாதி உங்களுக்கு இருக்கு. அந்த வியாதி வந்ததுனால உங்க சரீரத்துல நீங்க சுகம் இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த வியாதி வந்ததுனால பயங்கரமான ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இனி நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அவ்வளவுதான், என் லைஃப் முடிய போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, அவ்வளவுதான், முடிய போகுது அவருடைய லைஃப் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் கடந்து வருகிறது. எசேக்கியா ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? சரி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. தேவ சமூகத்துல சுவர்புறமாக திரும்பி அவர் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபித்த ஜெபம் சாதாரண ஒரு ஜெபம் இல்லைங்க. தேவனிடத்திலிருந்து உடனடியான ஒரு பதிலை பெற்று தந்த ஒரு ஜெபம். ஏன்னா அவர் ஜெபிக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு வீட்டிலிருந்து போகிறாரு. அவர் போகிறதுக்குள்ளாக மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உன்னை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி. எவ்வளவு நாளா அழுதுட்டு இருக்கீங்க. உங்க கண்ணீரை காண்கிற ஒரு தகப்பன் இருக்கிறா. உங்க வியாதி நீங்கி நீங்கள் சுகமாய் வாழும்படியாய் இயேசு அற்புதத்தை செய்வார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தை ஜெபிக்க போகிறோம். உங்க வியாதி மாறி உங்களுக்கு ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், சமாதானத்தை கத்த தரும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தாவே, இந்த வியாதி வந்தது என்று சொல்லி தங்களை தனிமைப்படுத்தி மன அழுத்தத்துல இருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் வாழ்க்கையில எப்படி எனக்கு ஒரு பலவீனம் வந்ததே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல எட்டப்பட்டது. கர்த்தர் அற்புதத்தை செய்தீரே. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல அருமையான தேவ பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக செபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டப்பா. தேவைகளை சந்திங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை கொடுங்கப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த தருவீராக. எசப்பா, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞானத்தால் கத்த நிரப்புவீராக. நாள் முழுவதும் கத்த நடத்துகிறபடி நாலு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர்களோடு பேசியிருக்கிறார். ஏசப்பா நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.